சந்தோஷமா இருக்கிறவர் சந்தோஷமா இருக்கேன்னு உள்ள இருந்து வர மாட்டேங்குதே, வெறும் மூஞ்சில தான் வருதே. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, அகத்தின் அழகு முகத்துல தெரியும். அப்போ உள்ள என்ன இருக்குதோ அது மூஞ்சி கண்டிப்பா காட்டி கொடுத்துரும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 வாரங்கள் நான் சபைக்கு கட்டடிச்சிட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த வருஷம் பாஸ்டர் சொல்லுவார், இறுதி ஆண்டில் நீ தான் அதிகமாக ஆப்சண்ட் ஆகிருக்க சர்ச்சுக்கு. எனக்கு கண்டிப்பாக என் மேலே ஒரு குற்றம் இருக்கும், அதை கர்த்தர் மாற்றுவார் என்று நினைக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய தாசனும் குடும்பமாய் பெற்றோர்கள் வந்திருக்கும் உங்கள் யாவருடைய அன்புக்காகவும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். 2 வாரங்கள் என்னுடைய தனிப்பட்ட வேலை நிமித்தமாக நான் பெங்களூர், சென்னை இப்படி பட்டணங்களில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. கர்த்தர் எல்லாவற்றிலும் அவருடைய கரம் என்னோடு இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறார், ஒரு மகிமையான ஆராதனை. ஆமென். அதிகமாக எத்தனை பேர் இங்கே இருக்கும்? 2, 4, 6, 8, 10, ஒரு 11 பேர் 12 பேர் கீபோர்டு வாசிகளோடு இருந்தோம். ஒரு மகிமையான ஆராதனை. ஆமென். ஒரு பரலோகம் இறங்கினதை நான் ஆமென் உணர்ந்தேன். ஹல்லேலூயா. அது ஒரு மகத்துவமான ஒன்று. 2 விஷயம். ஒன்று, பாஸ்டர் என்னுடைய மெசேஜ் ஆல்ரெடி வர்ஷிப்லேயே முடிச்சிட்டாரு. இப்போ நவ் ஐ எம் டிரான்ஸ்லேட்டிங் தட் சாங். ஹி ஆல்ரெடி ஃபினிஷ் ஆல் த மெசேஜ் வாட் ஐ சப்போஸ் டு டாக் ஹியர். இப்போ நான் டிரான்ஸ்லேட் தான் பண்ண போறேன். 2வது, நான் வரும்பொழுது ஒரு பாரம் எனக்குள்ளா இருந்தது என்னை குறித்து. அந்த பாரத்தை பாடலாக நான் பாடிக்கொண்டு வந்தேன். பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளாலங்கோலத்தை, பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளாலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே, மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும், சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே, பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. இந்த பாடலை எனக்கு ஒரு பாரமாக நான் பாடிக்கொண்டு வந்தேன் வண்டியில். ஆனால் ஆராதனையின் இறுதியில இந்த பாடலுக்கு எனக்கு ஒரு விடை ஆமென் கிடைத்தது. ஐ அம் ரியலி thank you pastor. ஆமென். கஷ்டத்தையும் பாடுகளும் பிரச்சனைகளும் நிறைந்த இடத்துல நாம் சொர்க்கத்துக்கு போகும் பொழுது அங்க எதுவுமே நமக்கு இல்லை. அப்ப 2 விஷயத்தை நம்ம இந்த உலகத்துல புரிஞ்சுக்கணும். தாவீது 119 சங்கீதம் 77 சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். It is good that I am going through the persecution. It is good that I am suffering. அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சில நேரத்தில் ஜெபிக்க, ஏன் ஆண்டவரே நான் இந்த உலகத்தில் இவ்வளவு ஒரு வேதனையின் பள்ளத்தாக்கில, ஒரு கஷ்டத்தையில, ஒரு கண்ணீர்ல நான் கடந்து போக வேண்டும், எதற்குமே ஒரு விடை தெரியாமல் இருக்கிறது. நான் பாடல போறேன் வரேன், ஊழியம் செய்கிறோம், டைம் கிடைக்கும் போது வியாபாரம் செய்கிறோம், பார்க்கிறோம், ஜனங்களை பார்க்கிறோம், போகிறோம், பார்க்கிற ஜனங்கள் மிகவும் ஆமென் வருத்தமான சூழ்நிலை இருக்கிறார்களே, இது எதற்காக என்று சொல்லி எல்லாம் நான் மனம் முறியும் பொழுது இந்த வேதம் தான் நமக்கு ஒரு பதிலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்ல வந்த காரியத்தை ஆல்மோஸ்ட் பாஸ்டர் வர்ஷிப்ல சொல்லி முடிச்சிட்டார். ஆமென். அந்த ஆராதனையில், அந்த ஆராதனையுடைய ஃப்ளோ இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஆராதிக்கிற மனிதன் தேவனையே கொண்டு வருகிறான். பவுல் சொல்லுகிறான்,
ப்ரீச் பண்ணும்போது நான் பேசிட்டே இருப்பேன், நீங்க கேட்பீங்க. உங்க சப்கான்சியஸ் ஒரு 8 நிமிஷம் கான்சென்ட்ரேட் பண்ணும். அதுக்கப்புறம் அது ஒரு ப்ளூமிங் ஆகும். உடனே மைண்ட் வேற எங்கேயோ சுத்தி மறுபடியும் வந்து உட்காரும். இதுதான் நம்முடைய ஒரு ஹியூமன் நேச்சர். எப்படிங்க? லிசனிங் பவர் அப்படிங்கிறது 8 நிமிஷம் ஒரு மனுஷனுக்கு. அதுக்கு மேல நம்முடைய பிராக்டிஸ் தான் டோட்டல் அப்சர்வேஷன். அது ஒரு அறிவியல் விஞ்ஞானம் சொல்லுகிறது. அப்போ ஒரு 8 நிமிடம் ஒரு வார்த்தையை ஒரு மனிதன் கேட்கிறான். 8 நிமிஷம் கழிச்ச உடனே என்ன பண்றது? நம்முடைய மைண்ட், நம்ம ஸ்பிரிட், நம்முடைய பிசிக்கல் எல்லாமே ஒரு கொலாப்ஸ் ஆகி டக்குன்னு அந்த இடத்த விட்டு மாறி என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து செகண்ட் கியர் போற மாதிரி மாறி உடனே எங்கேயோ போய் உலகத்தை சுத்திட்டு மறுபடியும் இங்க வந்து உட்காரும். கரெக்ட்? am I right? I had an experience. ஆனால் ஆராதிக்கும் பொழுது சபை ஒருவரும் கூட நாங்க மிஸ் பண்ணாம தேவனையே கொண்டு வருகிறார்கள். இதுதான் ஆராதனையின் மகத்துவம். That was held over here today. ஒரு பரலோக மகிமை இறங்கி நம் உள்ளங்களை தேற்றக்கூடியதா இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் பாஸ்டர் வராங்க, நான் ஊழியம் செய்றேன், அதனால எனக்கு கஷ்டம் இல்லைன்னா நினைச்சுக்காதீங்க. எல்லாரோட எங்களுக்கு தான் பெரிய பாடு, எல்லாரோட எங்களுக்கு தான் இடியே ஜாஸ்தி. ஆனாலும் தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்த உத்தரவாதத்தை செய்யும் பொழுது நமக்காக துணை நிற்கிறார். பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள் வழியாக நாம் கடந்து போகிறோம். I'll come to the subject. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு என்று தியானிக்க எடுக்கப்பட்ட வார்த்தை ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை சத்தமாக வாசிப்போம். Genesis chapter 21 verse 13, 14, 15. ஆதியாகமம் எடுத்தாச்சா? 21. ദാസിയുടെ മകനെയും ഞാനൊരു ജാതിയാക്കും, അവൻ നിന്റെ സന്തതിയല്ലോ എന്ന് അരുളി ചെയ്തു. അബ്രഹാം അതികാലത്ത് എഴുന്നേറ്റ് അപ്പവും ഒരു തുരുത്തി വെള്ളവും എടുത്ത് ഹാഗറിന്റെ തോളിൽ വെച്ചു, കുട്ടിയെയും കൊടുത്ത് അവളെ അയച്ചു. അവൾ പുറപ്പെട്ടു പോയി ബേർഷേബ മരുഭൂമിയിൽ ഉഴന്നു നടന്നു. തുരുത്തിയിലെ വെള്ളം ചെലവായ ശേഷം അവൾ കുട്ടിയെ ഒരു കുറുങ്കാട്ടിൻ തണലിലിട്ടു. അവൾ പോയി അതിനെതിരെ ഒരു അൻപിൻപാട് ദൂരത്തിരുന്നു. കുട്ടിയുടെ മരണം എനിക്ക് കാണണ്ട എന്ന് പറഞ്ഞ് എതിരെ ഇരുന്ന് ഉറക്കം കരഞ്ഞു. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதிகமாக நான் வேதத்தில் விரும்பக்கூடிய, அதிகமாக நான் தியானிக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷன் ஆபிரகாம். ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக அவன் கடந்து போன பாதைகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த காரியத்தை நான் அதிகமாக விளக்க விரும்பவில்லை. இரண்டாவது, ஆபிரகாமின் இடத்தில் தனிப்பட்ட ஒரு பர்சனல் கேரக்டர் என்ன என்று கேட்டால் ஃபெய்த். ஆபிரகாமுக்கு இனி ஒரு பெயர் உண்டு, விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார்? இயேசு கிறிஸ்துவை யோவான் சொல்லுகிறான், behold the lamb of God, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து நத்தானியேலை பார்த்து சொல்லுகிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேதுருவை பார்த்து இந்த சபையின் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்வதில்லை என்று சொன்னார். தோமாவை பார்த்து சொன்னார். அப்படி ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லிக் கொண்டே வருகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு நன்மையான பெயர்களை சுற்றி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அர்த்தத்தை கர்த்தர் கொடுத்து வருகிறார். அப்படிப்பட்டதான ஒரு பெயர்ல தான் யெகோவா தேவன் ஆபிரகாமை பார்த்து, நீ இந்த தேசத்தையும் உன் இனத்தாரை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று சொல்லி சொல்லும் பொழுது இவனிடத்தில் என்ன இருக்கிறது? இந்த வார்த்தை கேட்கும் பொழுது இவனிடத்தில் ஒன்றுமே இல்லை. என்னங்க, நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஆபிரகாம் இடத்தில் ஒன்றுமில்லை. he was zero. ஒரு கல்தேயர் பட்டணத்தில் விக்கிரகாராதனை சிலைகளை செய்து கொண்டிருக்கிறதான ஒரு அம்சத்திலிருந்து வேறு விரிக்கப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் செலக்ட் பண்றார். ஹல்லேலூயா.
அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு சிலர். ஆமென். அப்ப அந்த ஒரு சிலர்ல உங்களைப் போல என்னை போல ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, எல்லாத்தையும் விட்டுட்டு போங்கிறாரு. ஒருவேளை அவன் செய்து கொண்டிருக்கிற அந்த வியாபாரங்கள், ஒருவேளை அவன் நெருக்கமாக இருக்கிற உறவினர்கள், ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவருக்காக ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு ஆமென் வருகிறார். ஹல்லேலூயா. அந்த வந்த இடத்திலே தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை மறுமனையாட்டியாக அவன் சேர்த்து கொண்டான். இதற்கு அனுமதி கொடுத்தது யாரு? சாராள் தான். சாராள் சொன்னார், எனக்கு வயது முதிர்ந்து விட்டது, உங்களுக்கும் வயது முதிர்ந்து விட்டது, இன்னை நம்முடைய பிள்ளை பாக்கியம் நின்று போய்விடும், இன்னை நம் பிள்ளை பெறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. எனவே அடிமை பெண்ணாகிய ஆகாரிடத்தில் நீர் சேர்ந்து அவனிடத்தில் ஒரு சந்ததியை நீ உருவாக்கி என்று சொல்லி கர்த்தருடைய திட்டங்கள் இல்லாமல் இந்த சாராள் அந்த காரியத்தை செய்கிறார். ஆனாலும் தேவன் என்ன செய்கிறார்? அதையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது ஆமென் ஆகார், ஆமென் அடிமை பெண்ணாகிய ஆகார், ஆமென் தன்னுடைய மனைவியான சாராளுடைய ஸ்தானத்திலே வந்து உட்காருகிறார். எங்கிருந்தால் அடிமை பெண், வேலை செய்து கொண்டிருந்த பெண்ணை ஆமென் இப்பொழுது அவள் ஆமென் ஆபிரகாமுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. போகட்டும், இதற்கிடையில் இவர்களிடத்தில் பல ஆமென் பிரச்சனைகள் நடந்தது. இப்பொழுது தேவன் சாராளை ஆசீர்வதிக்க தொடங்கினார். ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. சாராளுக்காக ஆண்டவர் ஈசாக்கை கொடுக்கவில்லை, ஆபிரகாமுக்காக கொடுத்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன தெரியுமா? சாராள் ஆண்டவர் என்னை ஆமென் கடாய்ச்சி விட்டார், ஆண்டவர் என்ன பனிஷ்மெண்ட் பண்ணிட்டாரு, ஆண்டவர் என்னை மறந்து போனார், ஆண்டவரின் கற்பத்தை அடைத்தார் என்றெல்லாம் சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாள். ஆனால் ஆபிரகாமோ ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசம், ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கை, ஆண்டவர் மேல் வைத்த ஒரு உறுதியான ஒரு அன்பு பற்று, என் ஆண்டவர் அழைத்தார், அவர் நிச்சயம் செய்வார் என்கிற ஒரு ஆமென் நம்பிக்கை அவளுக்கு உண்டானபடினாலே ஆபிரகாம் ஒன்றும் பேசாதிருந்தான். ஆனால் இடையில் ஏற்பட்ட மாற்றங்கள், ஒரு அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆமென் அவன் தன் மனைவியாக சேர்த்து கொண்டு அவளுக்காக ஒரு சந்ததி வந்தது. அந்த சந்ததி தான் ட்ரம்ப் போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த சந்ததியை தான் ட்ரம்ப் வச்சு தட்டு. எனக்கு என்ன கான்செப்ட்ல ட்ரம்ப் பண்றான்னு ஒன்றும் புரியல. நீங்க பைபிளை பார்த்தீங்கன்னா அதுவும் தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. கரெக்டா? உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு தானே சொல்லி படிச்சதுல அதுல தான் இருக்குது. இதையும் ஆசீர்வதிப்பா, இந்த சந்ததியை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் வார்த்தையை சொல்லிட்டாரு. அப்ப அந்த சந்ததி உலகம் ஃபுல்லா ஆசீர்வதிச்சிருக்குதா? நல்லா பாருங்க, உலகம் ஃபுல்லா ஆசீர்வதிச்சிருக்கா. இப்ப இதை போட்டு இவர் ஏன் இந்த அடி அடிக்கிறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இவர் அடிக்கிறதுனால நமக்கு இங்க டீ கிடைக்க மாட்டேங்குது. இப்ப என்ன பிரச்சனை? வரும்போது நான் ஒரு 4 கடையில் நின்றுட்டேன் ஆச்சா, ஒரு 4 கடையில் நின்று சாயை கேட்கிறேன், கேஸ் இல்லைங்கிறான். எப்படிங்க கேஸ் இல்லை? இப்பவே ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே கேஸ் இல்லைன்னு ஒரு தட்டுப்பாடு வருகிறது என்றால், பாஸ்ட் வர்ஷிப்ல எல்லாம் பாடி முடிச்சிட்டாரு, எப்பா இன்னும் வரப்போற நாட்கள்லாம் பயங்கர கொடுமையா இருக்கும், யூ ஆர் ஆல் ப்ரிப்பேர் ஃபார் தட். ஆமா, எல்லாத்துக்கும் நீங்க ஆயத்தமாயி நீங்க எப்போதும் ரெடியா இருந்துக்கோங்க, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. ஆமென். அருமையான ஆராதனையில் அந்த சத்தியத்தை நாம் வெளிப்பட்டு விட்டோம். ஹல்லேலூயா. இங்கு அந்த ஜாதியும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், அந்த ஜனத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் என்ன நடந்தது? இப்பொழுது சாராளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? ஒரு கர்ப்பத்தை கர்த்தர் கொடுத்தார். எங்கு முடியாது என்று நினைத்தாரோ, எது நடக்காது என்று நினைத்தாரோ, எது இது ஆமென் சாத்தியம் இல்லை என்று நினைத்தாலோ அதைத்தான் ஆண்டவர் செய்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கர்ப்பம் அடைக்கப்பட்டு முதிர் வயதால ஆமென் மாத போக்கு நின்ற பிறகு ஒரு உற்பத்தியை கர்த்தர் உருவாக்க முடியும் என்றால், ஹல்லேலூயா, அதான் ஆராதனையில பாடும்போது ஆமென் கர்த்தருடைய தாசன் பாடினார். ஆமென். எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. nothing impossible of our God. மனிதனால் கூடாதது என் தேவனால் கூடும், மெடிக்கல் சயின்ஸால் கூடாதது என் ஆண்டவரால் கூடும். இது நடக்காது, இது முடியாது என்று நினைத்த இடத்தில் தான் விசுவாசம் வைக்கும் பொழுது கர்த்தர் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். சில நேரங்களில் சில தோல்வியை நாம் சந்திக்கிறோம், சில நேரங்களில் சில காரியங்கள் நடக்க முடியாமல் போகிறது. ஆனாலும் தளர்ந்து போகக்கூடாது, ஆனாலும் மனமுறிவடையக்கூடாது, ஆனாலும் விசுவாசத்தை விட்டு பின்வாங்க கூடாது. காரணம், இதை தொடங்கினவர் அதை முடிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறார். ஆமென். அருமையான போதகர் ஆமென் சில வார்த்தைகளை ஆமென் ஆராதனையில் நினைவு கூர்ந்தார். மனிதனை நம்புவதை பார்க்கிலும்
கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை வீண் போகிறது. சில நேரம் நம்முடைய எதிர்பார்ப்புகள் வீண் போகிறது. அதை நானும் அனுபவித்திருக்கிறேன், நீங்களும் அனுபவித்திருக்கலாம். ஆனால் இங்கு தேவன் மேல் வைத்த விசுவாசம் எந்த அளவுக்கு அவன் ஒரு மனிதனை உருவாக்குகிறது என்பதை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த விசுவாசம் என்ன செய்தது? ஆபிரகாம் அவளே சைலண்டாவே இருப்பார். ரெண்டு இடத்துல ஆபிரகாம் ஆர்குமெண்ட் பண்ண அந்த சரித்திரமே இருக்காது. நான் ஒன்று சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, எந்த காரியத்திற்காக நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு சிரிச்சிட்டு போயிட்டே இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா நம்முடைய வாசல்களை திறப்பார். இங்க ஆண்டவர் ஆபிரகாமை மீண்டும் ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு ஒரு குமாரனை கொடுக்கிறார். அந்த குமாரன் சொல்லுங்க, ஆபிரகாமுடைய பிள்ளை பேர் உண்மையாலுமே வா கரெக்டா இல்லையா? நீங்க சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு தான் காது கேட்காதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஆபிரகாமுடைய பிள்ளை பேர் என்ன? கரெக்டா சொல்லுங்க. 2-3 டைம் கேட்கும்போது எல்லாத்துக்கும் டவுட் ஆகிடுது. ஓ, இவன் எல்லாமோ சொல்ல வரேன். ஈசாக்கு தான், உண்மைதான். ஹல்லேலூயா. இந்த ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒரு கர்ப்பம் திறக்கப்பட்டு கொடுத்த பொழுது சாராள் இப்பொழுது தனக்கு உண்டான முதல் சந்ததியை நகைக்கிறாள். எப்படிங்க? நகைக்கிறாள். இந்த நகைப்பு அவளுக்கு மிகவும் வருத்தமானபடினாலே ஆபிரகாம் என்ன பண்றான்? 2 பேர்த்தையும் ஒரே இடத்துல வச்சா பிரச்சனை தான் என்று சொல்லி தன் துரத்தியிலே தண்ணீரை நிரப்பி அவருடைய தலையில் மேல் வைத்து பிள்ளையும் தூக்கி இடுப்புல வச்சு போ என்று சொல்லி அனுப்பிவிட்டான். இப்பொழுது அவள் ஆமென் அந்த அடிமை பெண்ணாகிய ஆகார் ஆமென் எகிப்து தேசத்தை விட்டு அவள் கடந்து போகிறாள். போகும் பொழுது எப்படி போகிறாள்? அவளுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் ஒரு இஸ்மாயில். ஆமென். ஒரு இஸ்மாயிலுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு அவள் தண்ணீரை கொண்டு வனாந்தரத்திலே போகும் பொழுது பெயர்சபா என்கிற வனாந்தரத்திலே அவள் அலைந்து திரிகிறாள். திடீரென்று துருத்தியில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஆமென் தீர்ந்து விட்டது. ஒரு மனிதன் கொடுத்த தண்ணீர் தீர்ந்து விடும். நல்ல சமாரியன் கொடுக்கிற தண்ணீர் அது நிறைவாய் இருக்கும் என்று சொல்லி ஆமென் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய உதவி அது தீர்ந்து விடும். ஆனா நல்ல சமாரியன் கொடுக்கிற உதவி அது என்றைக்கும் நிலைத்து நிற்குமா? ஹல்லேலூயா. இங்க ஆபிரகாம் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைக்கும் ஒரு துருத்தியிலே தண்ணீரை கொடுத்து போ என்று அனுப்பிவிட்டார். நம்பின எல்லாமே வீணாய் போய்விட்டது ஆகாருக்கு. ஐயோ, இவனை நம்பிதானே ஒரு குழந்தையை பெற்றெடுத்தோம். ஆபிரகாமை நம்பிதானே தன்னுடைய சந்ததி உருவானது. இப்பொழுது இவனுக்கு தகப்பன் யார் என்று நான் சொல்ல முடியும்? இப்பொழுது சந்ததிக்கு அவன் என்ன கேரண்டி இருக்கிறது என்று சொல்லி கண்ணீரோடு போய் கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளையே, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நான் இனி எப்படி வாழப் போகிறேன், நான் எப்படி இந்த காரியத்தை சந்திக்க போகிறேன், நான் எப்படி இந்த காரியத்தை ஆமென் நடத்தி முடிக்க போகிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு நாம் காணப்படலாம். ஆனால் தேவன் சொல்லுகிற காரியம் நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஆனாலும் ஆகார் ஆமென் என்ன செய்கிறார்? அங்கு போன உடனே தண்ணீர் தீர்ந்து விட்டது. இப்பொழுது குடிக்க தண்ணீர் தேவை. எடுங்க, குடிக்க தண்ணீர் தேவை. தண்ணீர் இல்லாமல் நாவு வறண்டு பிள்ளை சாகிறதை அவள் ஒரு செடியில் கீழ் மரத்தின் கீழ் வைத்து விட்டு அம்பு பாய்கிற இடம், தட் மீன்ஸ் டிஸ்டன்ஸ் இங்க சொல்லல, எவ்வளவு தூரம் சொல்ல. ஆனா ஒரு அம்பை விட்டா எவ்வளவு தூரம் போகும்? ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க, எவ்வளவு தூரம் போகும், எவ்வளவு டிஸ்டன்ஸ் போய் விழுகும் ஒரு அம்பை விட்டா? எல்லார் கையிலும் அம்பு கொடுத்து இந்தாங்க விடுங்கன்னு சொல்லணும், அப்படித்தானே? இல்ல, அதுக்கு எனக்கு தெரிஞ்சு எப்படினாலும் ஒரு 1000-1500 மீட்டர் அந்த பக்கம் போய் விழுகும் இல்லையா? அப்போ பிள்ளை பார்க்க முடியாத சாகிறதை நான் பார்க்க முடியாது என்று சொல்லி அவள் ஓடி வந்து ஒரு இடத்திலே அவள் கண்ணீர் விட்டு அழுகிறாள். பெயர்சபா என்கிற வனாந்திரம். ஒருவேளை இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே பெயர்சபா என்கிற வனாந்திரம் நம்மை கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அங்கு இறங்கினார், பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டார். அதனால்தான் அருமையான போதகர் ஆமென் ஆராதனையில சொன்னார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற தெய்வத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் கண்ணீரை அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். என் அழுகை அவருக்கு தெரியும், என் வேதனை அவருக்கு தெரியும், என் துக்கம் அவருக்கு தெரியும், என் பாடுகள் அவருக்கு தெரியும், என் தேவை என்ன என்று அவர் அறிந்திருக்கிறார். அருமையான ஒரு வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரான கண்களை எடுத்து பார்க்க. எனக்கு நன்மை எங்கிருந்து வருகிறது? எனக்கு நன்மை எங்கிருந்து வருகிறது?
வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவனிடத்திலிருந்து வருகிறது. வேறொன்றும் எங்கேயும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அருமையான பாடல். வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேனான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன், வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்த தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறது. தேவ பிள்ளைகளே, வேறெங்கிருந்தும் வராது. ஒருவேளை எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கலாம். All the gates may be closed, but I tell you, the one who created the heaven and earth, he can open the door for you. Amen. அவர் மேல் வைத்த விசுவாசம் ஒரு நாளும் கெட்டு போகாது. அவர் மேல் வைத்த நம்பிக்கை ஒரு நாளும் வீணாய் போகாது. என் வாழ்க்கையில ஒவ்வொரு வினாடியும் அவரை மாத்திரம் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். நான் கடந்து வந்த பாதைகள், நான் கண்ணீர் வெடித்த பாதைகள், மனிதனை திரும்பி பார்க்கும் பொழுது ஐயோ, மனிதனை நம்புவதற்கும் நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனிதனை நம்பாது, அவன் நம்புவதற்கு எம்மாத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆகாரம் வேணும்னு ஆண்டவர்கிட்ட தான் கேட்பேன். நான் இன்னைக்கு எனக்கு ஏதாவது தேவைன்னு ஆண்டவர்கிட்ட தான் கேட்பேன். ஏதோ ஒரு காக்காவை ஆண்டவர் எனக்கு அனுப்புவார், ஏதோ ஒரு புறாவை எனக்கு ஆண்டவர் அனுப்புவார், ஏதோ ஒரு சீஷனை ஆண்டவர் எனக்கு அனுப்புவார், ஏதோ ஒரு இடத்துல இருந்து எனக்கு நிச்சயம் நன்மை வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையில ஒண்ணுமே காசு இருக்காது, நிஜமா சொல்றேன். கையில சில டைம் காசு இருக்காது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தரை ஆராதிச்சு ஆண்டவருக்காக கொடுக்கறது கொடுத்துட்டு போற வரைக்கும் என்ன கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். இதுதான் தெய்வன் செய்கிற காரியம். இங்க ஆகார் பிள்ளை சாகிறதை பார்க்க முடியாமல் கதறுகிறாள். கதறணும்னு என்ன நடந்துச்சு? ஆகார் செய்த தவறு என்ன என்பதை இந்த வேதம் நமக்கு உணர்த்துகிறது. ஆமென். 19வது வசனத்தை வாசிங்க. 17 verse 17. ദൈവം ബാലന്റെ നിലവിളി കേട്ടു. ദൈവത്തിന്റെ ദൂതൻ ആകാശത്തു നിന്ന് ഹാഗറിനെ വിളിച്ച് അവളോട്, ഹാഗറേ, നിനക്കെന്ത്? നീ ഭയപ്പെടേണ്ട. ബാലൻ ഇരിക്കുന്നിടത്ത് നിന്ന് അവന്റെ നിലവിളി ദൈവം കേട്ടിരിക്കുന്നു. നീ ചെന്ന് ബാലനെ താങ്ങി എഴുന്നേൽപ്പിച്ചുകൊള്ളുക. ഞാൻ അവനെ ഒരു വലിയ ജാതിയാക്കുമെന്ന് അരുളിച്ചെയ്തു. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் குழந்தை அழுகிறது, இனி ஒரு பக்கம் தன்னுடைய தாய் அழுகிறாள். தேவ பிள்ளையே, ஒருவேளை உங்க பிள்ளைகள் ஒரு பக்கம் அழுகலாம், நாம் ஒரு பக்கம் அழுது கொண்டு இருக்கலாம். இரண்டு பேருடைய கதறலையும் கர்த்தர் கேட்கிறவராயிருக்கிறார். பிள்ளையுடைய சத்தத்தை ஒரு தூதன் இறங்கி வந்து பிள்ளையுடைய சத்தத்தை, ஆகார் எழுந்திரு, உன் பிள்ளையுடைய சத்தம் கேட்கப்பட்டது என்று சொல்லி, தேவ பிள்ளையே, ஒருவேளை நாம் பிள்ளைகளாய் ஆண்டவருக்காய் இருக்கும் பொழுது நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். உங்கள் சத்தத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்துங்கள். இந்த சத்தத்தை கேட்ட உடனே அங்க ஒரு அற்புதம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? 19வது வசனத்தை வாசிங்க. verse 19. ദൈവം അവളുടെ കണ്ണു തുറന്നു. അവൾ ഒരു നീരുറവ കണ്ടു. ചെന്ന് തുരുത്തിയിൽ വെള്ളം നിറച്ചു ബാലനെ കുടിപ്പിച്ചു. ஹல்லேலூயா. தேவன் அவளுடைய கண்களை திறந்தால் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டாள். ஹல்லேலூயா. கண்ணீர் வடிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு துறவை துறக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை you may be walking on the wilderness, வனாந்திரத்தில் நடந்து கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் அங்கொழுது he can open the oasis for that. ஹல்லேலூயா. இப்போ கண்ணு திறந்துருச்சு. ஆண்டவர், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் ஆகாருடைய கண்ணை திறந்தார். that means அவள் அதற்கு முன்பதாக ஆமென் கண்கள் திறக்கப்படாதவளாய் இருந்தாள். it talks about the spiritual emphasis. ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டுமா? ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இங்க ஆகாருடைய கண்கள் திறக்கப்பட, அப்ப மாம்ச கண்கள்ல தான் அவ பார்த்தா, ஆவியின் கண்கள் அவ பார்க்கல. மாம்ச கண்கள்ல பார்க்கும் பொழுது பிள்ளை சாகர மாதிரி கிடந்தது. ஆனால் இப்பொழுது ஒரு தேவதூதன் இறங்கி வந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, நீ அழுகாதே, உன் பிள்ளையுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டார், நீ போய் உன் பிள்ளை எடுத்துக்கொண்டு அங்க ஒரு நீரூற்றை கர்த்தர் காண்பிக்கிறார். that means அவர் அழுததுனால அங்க நீரூற்று வரல, already it has been done. அது ஏற்கனவே அங்கே நிறைவேற்றப்பட்ட ஒரு துறவு. அதை பார்க்காமல் போய்விட்டார். சில நேரத்தில் sometimes we made a lot of mistake. நிறைய தவறுகள் ஏன் நம்ம செய்கிறோம் என்றால் நமக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறத நம்ம பார்க்கறது இல்லை.
நம்முடைய தேடுதல் வேற எங்கேயோ இருக்கிறது. நமக்காக ஆண்டவர் ஒரு ஓயாசிஸ் வைத்திருக்க. ஒருவேளை நம்ம இன்னைக்கு வனாந்திரத்தில் காணப்படலாம், பாலைவனமான ஒரு வாழ்க்கையாய் நமக்கு இருக்கலாம். அந்த பாலைவனத்திலும் ஆண்டவர் ஒரு நீரூற்றை திறக்கிற தேவனாய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆண்டவர் தெரியுங்களா? எந்த வேதமும் சொல்லாத ஒரு சத்தியம், எந்த வேதத்திலும் இல்லாத ஒரு அற்புதங்கள் பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறந்தார். இன்றைக்கு நம்முடைய கண்களை திறக்கும் பொழுது நமக்காக ஒரு நீரூற்று காணப்படும். அல்லேலூயா! கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பார், நம்முடைய சபையின் கண்களை திறப்பார். நமக்காக ஒரு நீரூற்று திறக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா ஆமென் தன்னுடைய வேலைக்காரன் ரதங்களோடு வந்து கொண்டிருக்கும் பொழுது, யுத்தத்துக்காய் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆமென் எலியாவை குறித்து ஆமென் 2 நாளாகமம் 1 ராஜாக்கள் 6:17 வசனத்தில் நீ வாசிக்கிறோம். எலியா ஆமென் எலியாவும் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை பார்க்கிறோம். தேவதாசன் ஆமென் அங்க வந்த பொழுது வேலைக்காரருடைய கண்களை திறக்கும்படி கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது ரதங்களும் குதிரைகளும் தன்னை சுற்றி இருந்ததை அவன் கண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரினுடைய கண்களை திறந்ததுக்காக நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவரினுடைய கண்களை திறந்ததுக்காக நன்றி என்று சொல்லுங்க. உங்களுக்காக ஒரு ஊற்றுக்கண்ணை கர்த்தர் வைத்திருக்கிறார். வனாந்திரங்க, பாலைவனங்க, யோசிச்சு பாருங்க. பயங்கரமான பாலைவனம். நம்ம எல்லாருக்கும் மோஸ்ட்லி எல்லாரும் கல்ஃப் கண்ட்ரி பார்த்துருப்போம், ஒருவேளை கேள்விப்பட்டிருப்போம். நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஃபுல்லாக பாலைவனம் தான். அது மஸ்கட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு மட்டும்தான், ட்ரெயின் எல்லாம் கிடையாது. ஃபுல்லாக பாலைவனம் தான். எங்கே பாருங்க அப்படியே சுட்டுது, மண் அப்படியே சுட்டு எரிக்கிற பூமி. இப்போவே நம்ம ஊர்லேயே தாங்க முடியல. அப்போ அந்த ஊர்லலாம் எப்படி இருக்கும்? அங்கே ஒரு தண்ணியே கிடைக்காது, என்ன வறண்டு எல்லாமே போயிடும். ஆனால் இங்கு ஒன்றுமே இல்லை, சாகர நிலைமைன்னு சொல்லி வந்ததோ அங்கே கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறந்தார். ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு ஆண்டவர் செய்வாருங்கிற ஆபிரகாம் விசுவாசம் ஆகாருக்கு இல்லை. இதுதான் பிரச்சனை. இப்போ ஆபிரகாமுடைய விசுவாசம் ஆகாருக்கு இருந்துச்சுன்னா இது கண்டிப்பா நடந்திருக்காது. ஆனா இது நடக்கணுங்கிறதுக்காகவே ஆண்டவர் இவருடைய விசுவாசத்தை தனித்தார். எப்படிங்க? அப்ப தனிக்கப்பட்ட உடனே இந்த விசுவாசம் எங்க டெவலப் ஆகுதுன்னா, ஒரு பிரச்சனை வரும்போது நேரா ஓடி போய் ஆண்டவர்ட்ட அழுகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. நமக்கு எல்லாமே இருந்தா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே சண்டே எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மெல்லாம் தேட. அது நான்லாம் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, பறந்துட்டு தான் இருப்பேன். நான் தேடுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அப்பப்போ ஆண்டவர் ஊசி வச்சு குத்திக்கிட்டே இருப்பாரு. இந்த அக்கு பஞ்சரா அக்கு ப்ரெஷர், இந்த சூஜி வச்சு குத்துனது ப்ரெஷர், அக்கு பஞ்சர். இந்த அக்கு பஞ்சரில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஊசி வச்சு குத்திட்டு இருப்பாங்க தெரியுங்களா? அது ஏன்னா ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிட்டார், வாங்க உங்களுக்கு இது அக்கு ப்ரெஷர் அக்கு பஞ்சர் எனக்கு தெரியாது. அங்கே போனால் ஒருத்தர் படுத்து கிடக்குறேன், இங்கே எல்லாம் ஊசி வச்சு குத்திருக்க. பார்த்தோன்னு பயந்து எழுந்திரிச்சு ஓடி வந்துட்டேன். நான் வேண்டவே வேண்டாம், எனக்கு இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டே வேண்டான்னு சொல்லி. சில நேரங்கள் ஆண்டு என்ன பண்ணுவார்? அக்கு ப்ரெஷர் கொடுப்பாரு, அங்கங்கே சூஜி வச்சு குத்திக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவரை நினைவு கூர்ந்து இருக்க வேண்டும். இல்லைன்னா மறந்துடுவோம். நம்முடைய கேரக்டர் என்னன்னா நம்ம டெஃபினட்டாக நம்ம மறந்துடுவோம். He is always remembering God. ஆமென். நம்மை பார்க்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இதே ஆகார் 16ஆம் அதிகாரத்தில் சொல்ற the Lord one who sees in me, அவர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்னால் ஆகார் அந்த தேவனை மறந்து இப்போ அழுகிறார். எதுக்கு? தண்ணி இல்லைன்னு சொல்லி. ஆனால் அங்கேயும் கர்த்தர் நினைவு கூர்ந்து ஆகாரை ஆசீர்வதித்து அந்த நீரூற்றை திறந்தார். பிள்ளையும் ஆகாரும் தண்ணீரை குடித்தார்கள். அந்த ஜாதி இன்றைக்கு உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிறது. என் தேவன் சொன்ன வாக்கு ஒரு நாளும் மாறாது. அவர் வாக்கு மாறாதவர். அவர் செய்களில் வல்லவராயிருக்கிறார். அவர் சொல்லதை செய்யாமல் நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டார். இன்றைக்கு நான் சொல்கிறேன் தேவ பிள்ளையே, வேர்ல்ட் ஹார்வெஸ்ட் ஃபெலோஷிப், ஒருவேளை இன்றைக்கு நாம் பார்க்கிற நாட்காலிகள் வெறுமையா இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், நான் சவால் விடுகிறேன், கர்த்தர் இந்த இடத்தை நிரப்ப போகிறார். ஜனங்கள் ஓடோடி வரப்போகிறார்கள். 4 திசையிலிருந்தும் கர்த்தர் ஜனங்களை கொண்டு வரப்போகிறார்கள். இது ஒரு விடுதலையின் கூறாரமாய் மாறப்போகிறது. நம்மை ஆயத்தப்படுத்துவோம். எல்லாமே முடிந்து விட்டது, என் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை என்ற சூழ்நிலையிலே கர்த்தர் நம்முடைய வார்த்தையை கொண்டு தேற்றுகிறவராய் இருக்கிறார். நான் பாடல் பாடி வந்தேன், ஆண்டவரே என்னுடைய பாரமும் வேதனையும் கூடுதலாக இருக்கிறது என்னென்று சொல்லி. இங்க வந்தா நீ அதை பத்தி கவலைப்படாத, அதையெல்லாம் நம்ம நிரந்தரமா பார்க்க முடியாத நமக்காய் ஒரு இடம் இருக்கிறது, அதுதான் பரலோகம். அப்ப நம்மளை ஆயத்தப்படுத்திக்கணும். இங்க பிரச்சனை வந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். இங்க ப்ராப்ளம் வந்தா பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுதா?
பிரச்சனை இருந்தால் கவலைப்படாதீங்க. நமக்காக இது தற்காலிகம். திஸ் இஸ் டெம்பரவரி. இது ஒரு ரெண்டட் ஹோம். நமக்காக நித்தியமாய் ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது. அங்கு பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, பாடுகள் இல்லை, நிந்தைகள் இல்லை, அவமானங்கள் இல்லை, ஒன்றுமில்லை. தூதர்களோடு ஆமென், பிதாவோடும் குமாரனோடும் ஆயிரமாய் ஆமென் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு இடமாய் இருக்கிறது. அதற்கு உங்களை என்னை மாயப்படுத்த நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய ஆத்தும கண்கள் திறக்கப்பட வேண்டும். அது திறக்கப்படும் என்றால் நமக்காக ஒரு ஊற்றுக்கண்ணை கர்த்தர் வைத்திருப்பார். மனிதன் கொடுத்த ஆமென் திண்ணீர் முடிந்து விட்டது. ஆபிரகாம் கொடுத்த வாட்டர் முடிஞ்சிருச்சு. ஆனால் நல்ல சமாரியன் கொடுத்த தண்ணீர் அது நித்தியமா இருக்குது. ஜீவ தண்ணீராகிய ஆவியானவர் ஒரு ஜீவ நதி நம்ம பறந்து ஓடக்கூடியதா இருக்கிறது. உங்க வீடுகள்ல, உங்க பிசினஸ்ல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க பெற்றோர்ல, பிள்ளைகள, கணவன் மனைவி எல்லாவற்றிலும் ஒரு ஜீவ தண்ணீராகிய ஆவியானவர் இந்த நாட்களில் வல்லமையாய் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கணுக்கால் அளவு வேண்டாம் ஆண்டவரே, முழங்கால் அளவு வேண்டாம், இடுப்பளவு வேண்டாம், நீச்சலால் அனுபவத்துக்குள்ளாய் நம்மை கண்டு போக வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது உலகமும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒன்றல்ல, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. உலகத்தானோடு நமக்கு எந்த சவகாசமும் கிடையாது. இது உண்மை. கடைசி நாட்களாய் இருக்கிறது. கடந்த வாரம் நான் சென்னையில் இருந்தேன். அதுக்கு முந்தின வாரம் பெங்களூர்ல இருந்தேன். நல்ல ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. போன வாரம் சென்னையில் இருந்தேன். அப்படியே சர்ச்சில் பார்த்தீங்கன்னா வாலிபர்கள், போதகர் கிட்டத்தட்ட வடபள்ளியில் அவன் குட் சமாரிட்டன் சொல்லிட்டு அவன் போதகர் வந்து நானும் போதகர்லாம் உட்காந்துட்டு நான் கெஸ்டாக போடலாம் உட்காந்து வாலிபர்கள் பேடு 2 கீபோர்டு சிஸ்டமெல்லாம் வச்சு வர்ஷிப் பண்ணால் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் வர்ஷிப். நிற்கவே இல்லை. வர்ஷிப் பண்ணுறத விட ஜனங்களுடைய ஆராதனை தான் அதிகமாக இருந்துச்சு. சில இடங்களில் வர்ஷிப் பண்ணும்போது ஆமென் அவர்கள் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருப்பார்கள். இங்கே வர்ஷிப் பண்ணுறவங்க அப்படியே அமைதியாயிருவாங்க, ஜனங்களை ஆராதிக்க விட்டுருவாங்க. ஜனங்கள் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆராதிச்சுட்டே இருப்பாங்க. இதை பார்த்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த வாலிபனத்தை கேட்டு நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டேன். நான் ஒரு ஐடியில் ஒர்க் பண்றேன். எங்க டீம் ஒரு 50 பேர் இருக்கிறோம். சண்டே ஆனா 5 பேரா பிரிஞ்சு 50 ஆமென் கிட்டத்தட்ட ஒரு 10 சபைக்கு நாங்கள் போயிடுவோம். ஒரு நாளைக்கு 2 சபை 3 சபைக்கு போய் கர்த்தரை ஆராதித்து கொண்டு வருகிறோம். தலைமுறைகள் நாசமாய் கொண்டிருக்கிற நாட்கள் இல்லை, எங்கேயோ ஒரு வாலிபர்களை கர்த்தர் எழுப்பி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கிதியோன்களை எழுப்பி கொண்டு இருக்கிறார், ஒரு மோசை எழுப்பி கொண்டு இருக்கிறார், ஒரு யோசுவாவை எழுப்பி கொண்டு இருக்கிறார். நம்முடைய சபைகளிலும் கர்த்தர் எழுப்ப வேண்டும். இனி காலம் செல்லாது, இனி நாட்கள் செல்லாது. கொடிய நாட்களுக்குள்ளாய் நாம் இருக்கிறோம். மிகவும் மோசமான நாட்களுக்குள்ளாய் இருக்கிறோம். ஒரே ஒரு நாள் கேஸ் தட்டுப்பாடு, என்னங்க, ஒரே ஒரு நாள் பெட்ரோலியம் தட்டுப்பாடு வந்தவருக்கு முழு இந்தியாவும் கலங்கி போய்விட்டது. சாப்பிட்டால் ஒரு கேஸ் தட்டுப்பாட்டுடைய செய்தியை கேட்டு முழு இந்தியாவும் கலங்கி போகும் என்றால் வருகிற பஞ்சத்துக்கும் வருகிற கோபாக்கினிக்கும் அந்த கிறிஸ்து ஆட்சியிலே முழு இந்தியாவும் அழிந்து போகும் பொழுது தேவ பிள்ளையே, சபையே, நீங்களும் நானும் எங்கிருப்போம்? நம்மை ஊர்ஜிகப்படுத்தி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் லூக்கா 11:21 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது எம்மாவூர் சீஷர்களும் ஆண்டவரும் நடந்து போயிட்டு இருக்கிற எம்மாவூர் சீஷர்கள் ஆண்டவர் மரித்ததுக்கு பின்னாடி அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நடந்து போகும்போது இயேசு கிறிஸ்து கூட வராரு. இவங்க 2 பேரும் வர்த்தமானங்களை பேசிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். என்னடா, இயேசு கிறிஸ்து இருந்தாரு, வந்தாரு, 33 வருஷம் இருந்தாரு, ஒரு 3.5 வருஷம் நம்ம கூட இருந்தாரு, நல்ல அப்பம் மீன் எல்லாம் கொடுத்தாரு, அவர் வாட்டுக்குள்ள மிராக்கிள் பண்ணுவார், நம்ம கூடயே போயிட்டு இருப்போம். இப்போ அவர் மரித்து போய் விட்டார் என்று சொல்லி இவர்கள் பேசிக்கொண்டு போகும் பொழுது 3வது ஒரு நபராக இயேசுவும் போனார். ஹல்லேலூயா. இயேசுவும் போய் கொண்டிருந்த பொழுது அவர்கிட்ட இயேசு விட்டு இவங்கள்ட்ட கேட்கிறாங்க. ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டா, இயேசு இப்போ போயிட்டு இருக்கிறாரு, இயேசுட்டே சொல்றாங்க என்னன்னு, ஒருத்தர் இருந்தாருங்க இயேசுநாதர், இயேசு கிறிஸ்து மேசியா வந்தாருங்க, எங்களுக்காக நல்ல போதனையெல்லாம் போதித்தாரு, அன்பை போதித்தாரு, பரிசுத்த ஆவியானவரை பத்தி போதித்தாரு, பிதாவை பத்தி போதித்தாரு, கட்டளைகளை போதித்தாரு, உவமைகளை பேரபிள்ஸ் எங்களுக்கு சொன்னாரு, எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார், ஞானஸ்நானம் எடுக்கிறதை கற்றுக் கொடுத்தார், அப்பம் புக்குதலை கற்றுக் கொடுத்தார், சபை கூடுதலை கற்றுக் கொடுத்தார், எல்லாமே கற்றுக் கொடுத்தாருங்க. திடீர்னு அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் மரித்து உயிரோடு எழுப்பி போயிட்டாரு. இப்ப நாங்கள் அனாதையா இருக்கிறோம். ஆனா கூட யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து. சில நேரம் நம்ம மறந்துடுறோம். ஆகார் அப்படித்தான் மறந்துட்டான். ஆண்டவர் மறந்துட்டு அழுதுட்டு இருந்தான். ஆனால் ஆண்டவர் நினைவு கூர்ந்து கண்களை திறந்தார். இங்கு இயேசு கிறிஸ்து கூட வராரு. கூட வந்த உடனே முதல்ல காட்சி அளித்தது யாருக்குங்க? ஆண்டவர் முதல்ல காட்சி கொடுத்தது யாருக்கு? ஆஃப்டர் ரிசரக்ஷன் மரியாள். மரியாள் பார்த்து ஆமென் ஆமென் மரியாளை பார்த்து ஆமென் மரியாளே என்று கூப்பிடும் பொழுது அவள் திரும்பி பார்த்த அந்த வினாடியிலே ரபுனி
ரபுனி என்றால் போதகர் என்று அர்த்தமா? ரபுனி என்று அவளுக்கு ஒரு பெயர் வைக்கிறார். அப்பொழுது அவர் போய் பந்தி விருத்தி அவர்களுக்கு அப்பம் விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய கண்களை திறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய கண்களை திறப்பார் என்றால் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத நன்மைகள் நமக்கு உண்டாகும். வெறுமையா இந்த பூமியில வாழ்வதற்கு நம்மை ஆண்டவர் படைக்கவில்லை. அவருக்காக யாரெல்லாம் வைராக்கியமாய் நிற்கிறார்களோ ஒரு நாளும் அவர் கைவிட்ட சரித்திரம் கிடையாது. இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற ஊழியர்களை எடுத்து படியுங்கள். ஒருவேளை இந்த பாலக்காடு பட்டணத்தில், இந்த கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஊழியக்காரர்களுடைய பின்னணியை நோக்கி பாருங்கள். ஒரு நேரம் ஆகாரம் இல்லாமல் இந்த வேதத்தை சுமந்து கொண்ட அநேக பரிசுத்தவான்களை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கர்த்தர் இந்த பூமியிலே பிரகாசிக்க பண்ணி இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து, தன்னுடைய தேசத்தை அர்ப்பணித்து, தன்னுடைய சுகபோகமான லௌலிக இன்பத்தை அர்ப்பணித்து இந்த வேதத்தை தூக்கின பிள்ளைகளை கர்த்தர் கைவிட்ட சரித்திரம் கிடையாது. சாக துடிந்த என்னை மீண்டும் இந்த வேதத்தை தூக்க வைத்து ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆகாரம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மிக பிரதானம். இன்றைக்கு நான் மரித்தால் நான் சொல்ல முடியும், நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் பரலோகம் போவதற்கு. இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, இந்த உலகத்தில் காண்பவை நிரந்தரம் அல்ல. மாரநாதா, கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். அநேக சபைகள் மனம் திரும்பாமல் இருக்கிறது. ஆடம்பரமான சபைகள், அநேக சபை இன்னைக்கு ஆடம்பரம். இன்னைக்கு பெரிய லைட் ஷோ எல்லாம் போட்டு அப்படியே ஃபுல் ஃபோக்கஸ் லைட் போட்டு ஸ்மோக்கிங் மிக்சர்ஸ் போட்டுட்டு அப்படியே ஃபுல் டீம் இங்க அப்படியே ஒரு 4 பைத்தியக்காரங்க முடி வெட்டிட்டு வச்சிருக்க டீம் எல்லாம் வச்சிருந்தா இன்னைக்கு நிறைய குமிஞ்சிருக்காங்க. So if so many churches are like that. அவன் பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கெங்கயோ நின்றுட்டு இருக்கும். ஆனால் அவன் தான் வந்து கீபோர்டு வாசிப்பான். பிரசன்ஸே இருக்காது. There is no presence, there is no Holy Spirit, only the performance. God doesn't like all the performance. He's always need a presence. Where there is a spirit of the Lord, there is a liberty, there is a deliverance, there is a joy, there is a victory. I feel in my spirit the spirit of the Lord in our midst in this morning. Hallelujah. ஆவியிலே நடத்தப்பட வேண்டும். We must led by the Holy Spirit. Hallelujah. இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டார். இங்க கண்கள் திறக்கப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய என்னுடைய கண்களை திறந்திருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. என்ன தேவைகள் இருந்தாலும் கர்த்தர் இந்த நாட்களிலே செய்து முடிப்பார். ஒருவேளை தாமதமாகும். It takes little time, that's all. நான் பார்த்திருக்கேன். கொஞ்சம் அப்படி தாமதம், ஆனா அதுக்குள்ள கொஞ்சம் பொறுமை இருக்காது. எனக்கு கொஞ்சம் அவசர புத்தி ஜாஸ்தி, கொஞ்சம் பொறுமை இருக்காது. அட்டை பைபிள்லாம் எடுத்து உருட்டிட்டு இருப்பேன். நான் என்ன ஆண்டவரே வசனத்தை சொன்னீங்க, 1008 வசனத்தை சொன்னீங்களாலும் கொஞ்சம் உருட்டிட்டு இருப்பேன். ஆனா எப்படியோ எங்க அம்மாவுக்கு ஒரு தரிசனம் கிடைச்சு நான் எல்லாம் உருட்டி முடிச்சுட்டு அப்படியே கீழே வரும்போது என்ன டே ஒரே கூச்சல் குழப்பமாவே இருக்கிற. ஆனா நான் ரூம்ல தான் செஞ்சிருப்பேன். என்னுடைய தாயார் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க, ஜெபி. அப்ப நான் ஃபைட் பண்ணுவேன். என்னமா ஜெபிச்சு என்னமா என்ன ஜெபி. Prayer is the only victory. There is no other hope in the world. ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். தேவ சபையே, ஒருவேளை இன்றைக்கு நாம் பற்றாக்குறையில் இருக்கலாம். நல்லா ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே நான் பற்றாக்குறையில் இருக்கேன். ஆண்டவர் சொல்லி பொறுமையா இருப்பா, கழுக போல காத்துரு, உன்னை உயர்த்துற ஒரு நாள் வரும். நீ பொறுமையா காத்துரு. ஒரு பொறுமைக்கு தான் நான் உன்னை சோதிக்கிறேனே தவிர வேற ஒன்றுக்கும் சோதிக்கல. ஆண்டவர் நம்மளை கஷ்டப்படுத்தி நம்மளை வேதனைப்படுத்தி பார்க்கணுங்கிறது அவருக்கு விருப்பமே இல்லை. ஆனால் மாறாக அவரை எந்த அளவுக்கு நம்ம தேடுகிறோம், வாஞ்சிக்கிறோம் என்பதுதான் அவருக்கு முக்கியம். ஆகார் கூட வனாந்தரத்தில் என்ன பண்ணா, வேற எதுவும் எதிர்பார்க்கல, ஆண்டவர்கிட்ட தான் கண்ணீர் வடிச்சான். உங்கள் கண்ணீரை கர்த்தர் காண்கிற தேவன். உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். உங்கள் வேதனைகளும் கர்த்தர் களிப்பாய் மாற்றுவார். உங்கள் உதவிகளை கர்த்தர் தேடி கொண்டு வந்து உங்களுக்கு தருவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று இந்த வார்த்தைகளை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.